பாருங்க, ஒரு துப்புரவு பணியாளர்கள் இவங்க வந்து நேஷ்னல் ஹைவேல ஒரு பாலம் முதலாளிப்பேட்டில் பாலம் போட்டுக்குது இல்லைங்களா, அதில் வேலை செய்கிறாங்க. இது ரொம்ப வேகமாக வர வண்டிங்க. ஏன்னா இது வந்து என்ஹெச்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. வேகமாக வருது. எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் இங்கே வேலை செய்கிறாங்க. பாவம், இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்கிறது? சப்போஸ் ஒரு வாகனமே வந்து வேகமாக வந்து மோதுது, எந்த விதமான ஒரு சிக்னல் வைக்கல. அதாவது இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறோன்றது எதுவும் சிக்னல் வைக்கல. அது ஒரு அப்பாற்பட்ட விஷயம். இதை வந்து க்ளீன் பண்ண சொல்கிறது இவங்களுக்கு கான்ட்ராக்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, துப்புரவு பணியாளர்கள் தனியாக இருக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு தனி ஆள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. நேஷ்னல் ஹைவேல க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் எங்கே சம்பளம் வாங்கினு 60,000 70,000 வாங்குறாங்க. பாவம், இவங்க 100 ரூபா 150 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க. சப்போஸ் ஒரு வாகனம் வந்து மோதிடுச்சு, இது யார் பொறுப்பு? இது உடனடியாக இதெல்லாம் சின்ன விஷயங்க. இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சரும் அமைச்சருக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் கவனிக்கக்கூடியது டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்குன்னு ஒரு IAS அதிகாரி இருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? பாவம், இவங்க தினக்கூலி. இவங்களுக்கு எந்த விதமான வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. ஸ்வச் பாரத் கிளினிக்கு, அதாவது பிரைவேட்டாக ஒரு கான்ட்ராக்ட் கார்டு எடுத்துருக்கிறான். ஒரு ஹைவேல வேலை செய்யும்போது சிக்னலை வச்சுட்டு வேலை செய்யணும். இதுதான் என்னுடைய இது. நன்றி. மீண்டும் வருக. சுந்தரராஜன்.